Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இன்னைக்கான வீடியோல பாலிட்டிக்கான அடுத்த ஒரு 10 क्वेश्चन வந்து நம்ம பார்த்தலாங்க. So ஆல்ரெடி 2 கிளாஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் 10 ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்லயும் அடுத்த ஒரு 10 ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்தோம். So மொத்தமா 20 பார்த்துட்டோம். So இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணா 30 ப்ரீவியஸ் क्वेश्चन வந்து நம்ம முடிச்சிடுவோங்க. So first question வந்து பாருங்க. When was the song Janagana Mana adopted as India's national anthem by the Constituent Assembly? ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ 6லேயும் படிச்சிருப்பீங்க, 10லேயும் படிச்சிருப்பீங்க, ஹையர் செகண்டரிலையும் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ 24 ஜனவரி 1950. ஸோ இப்போ அப்படியே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்கங்க. 26 ஜனவரி அப்படிங்கிற டே வந்து எந்த டேவை மீன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 15th ஆகஸ்ட் நம்ம இந்தியாவுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த 26 நவம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஸோ அடிப்படை உரிமைகள்ங்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலையும் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை சில காலங்கள் அப்போது நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும். அது யாருனால எப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஸோ டிசைர்ஸ், உச்சநீதிமன்றம் விரும்பினால். வாய்ப்பே கிடையாதுங்க. இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டர்ஸ் டு திஸ் எஃபெக்ட், பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யார் தாங்க இருக்கிறதுல கான்ஸ்டியூஷனில் பெரிய ஆளுமே நம்ம படிச்சுட்ருக்கோம்? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நினச்சார் அப்படின்னா அவசர கால நேரத்தில் இந்த அடிப்படை உரிமை என்ன பண்ணலாம்? நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்னாலேயும் முடியாது, பிரைம் மினிஸ்டர்னாலேயும் முடியாது. யாருனால தான் முடியும்? பிரசிடென்ட்னால் மட்டும்தான் முடியும். அது எப்போ அப்படின்னா சும்மாலாம் போட முடியாது. தேசிய அவசர கால நிலை அப்போ மட்டும் நல்லா யோசித்து தான் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியும். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் சி, பிரைம் மினிஸ்டர்னாலே முடியாது, கோர்ட்டுனாலே முடியாது. ஒரே ஒருத்தர் பிரசிடென்ட் நினச்சா மட்டும்தான் இது முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், which of the following article is known as the heart and soul of the Indian Constitution? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? ஸோ எல்லா கிளாஸ்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்டிக்கிள் 32ங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரி, இதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஆர்டிக்கிள் 32 அப்படிங்கிறது எந்த விதியை குறிப்பிடுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான 4th கொஸ்டின். தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா இஸ், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருங்க? குடியரசு துணைத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அவரோட வேலையை மட்டும்தான் பார்ப்பார். ஓகேங்களா? ஸோ பிரசிடெண்ட்டுக்கு கீழே இருக்கிறவர் தான் யாருங்க? துணை குடியரசு தலைவர். அதாவது வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வருவாங்க? மாநிலங்களவையோட தலைவராக வந்து இருப்பார். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவையோட ராஜ்யசபாவோட தலைவர் தான் வந்து யார்? வைஸ் பிரசிடெண்ட். லோக்சபாவுக்கு வந்து வேறு. ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபாவில் தான் யார் இருப்பா? வைஸ் பிரசிடெண்ட் வந்து தலைவராக வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, பிரசிடெண்ட்டும் இல்லை. இப்போ பிரசிடெண்ட் இல்லை அப்படின்னா அவரோட வேலையை துணை குடியரசுத் தலைவர் பார்ப்பார். அப்படி ராஜ்யசபாவோட தலைவராகவும் இவர் வந்து பொறுப்பை வகிப்பார். இவரோட வேலையும் பார்ப்பார், பிரசிடெண்ட்டோட வேலையும் சேர்த்து பார்ப்பார். இஃப் இன்கேஸ் பிரசிடெண்ட்டும் கிடையாது, வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லை, அந்த போஸ்டிங் ரெண்டுமே வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல யாரை தற்காலிகமாக நியமிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. வைஸ் பிரசிடெண்ட் இருந்து பிரசிடெண்ட் இல்லை அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் தலைவரோட வேலையும் பார்ப்பார், ராஜ்யசபா தலைவரோட வேலையும் பார்ப்பார். 2 வேலையை வந்து பார்ப்பார். இஃப் இன்கேஸ் 2
போஸ்ட்டுமே காலியாக இருக்குங்கிற பட்சத்தில் யார் அந்த இடத்துல நியமிப்பாங்க தற்காலிகமாக அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து 1969 இதே ஒன்று நடந்திருக்கு, அவரோட பேர் வந்து தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 5th question பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ஆர் கமிஷன்ஸ் மேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்? பின்வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வெங்கடாச்சலயா ஆணையம், சர்க்காரியா ஆணையம், புன்ஷி ஆணையம், ராஜமன்னார் குழு. ஸோ இதில் எந்தெந்த குழு வந்து சென்டர் ஸ்டேட் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலயா ஆணையம் தவிர மற்ற 3 பேருமே பரிந்துரை செஞ்சுருக்காங்க. சர்க்காரியா, புன்சி, ராஜமன்னார் குழு 3 பேருமே வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வெங்கடாச்சலயா ஆணையம் வந்து எதை பேஸ் பண்ணி செயல்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே 5 கொஷினுமே வந்து 10th சிவிக்ஸ், அதாவது 10th பாலிட்டிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தட் தே ஆர் அலைன்டு வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. ஸோ இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த 3 ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். ப்ரெஷர் குரூப்ஸ் கேன் பி கால்டு த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ். அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். ஓகே. அடுத்தது, many pressure groups devote significant resources by carrying out research and maintaining websites. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன. ஓகேங்க. அடுத்தது, many pressure groups are vital sources of information and render advice to the government. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி இந்த இடமே நமக்கு டிக் ஆயிடுது. பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். வெரி ட்ரூங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே அழுத்த குழு பற்றின சரியான கருத்துக்களாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே எந்த இடத்துல நமக்கு வந்து மிஸ்டேக் ஆச்சு? அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன வந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தவறுகளை தான் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அழுத்த குழுங்கிறதே ப்ரெஷர் கொடுக்குற குரூப்புன்னு தான். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னது? தவறானது. ஸோ இன்றைக்கான 7th கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இண்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்து விதவை மறுமண சட்டம், அடுத்தது தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். ஓகேங்களா? அடுத்தது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், லாஸ்ட்டாக இண்டீசன்ட். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து 2, அடுத்து 1, அடுத்தது 3, 4. அப்போ 2, 1, 3, 4ங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். 2, 1, 3, 4. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மேட்ச் பண்ண போகிறோங்க. 1976, 2007, 1950, 1948. ஸோ அந்த இயரில் நடந்த கரெக்டான விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1976 அப்படிங்கிறதுல வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த வருஷம் தான் நமக்கு நடந்துச்சு. 2007 வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்டுங்க, மூத்த குடிமக்கள் சட்டம். அடுத்தது 1950, இது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 3, 4, 2, 1 அப்படின்னு வரும். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கான 9th கொஸ்டின் வந்து பாருங்கள். The rights of every man are diminished when the rights of one man are threatened. Who made this statement? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜான் கென்னடி. இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். தி ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் தி சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. ஸோ எந்த குழந்தைங்களுக்குங்க? 6லேருந்து 14 வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, 6 முதல் 14 வயது. ஓகேங்களா? இது வந்து ஏஜை தான் வந்து மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 1ஆம் கிளாஸில் இருந்து. ஓகே. ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.